வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லா லைட்டும் போட்டோம், டப்புன்னு கரண்ட் போயிடுச்சுங்க. இந்த தவேகா தற்குறி ஆட்சியானது எப்பதான் அனுபவத்தை பெற்று பிரச்சனைக்கு தீர்வு காண போறாங்கன்னு தெரியல. ஆரம்பத்துல அனுபவம் இல்லையப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிட்டத்தட்ட 36 நாள் ஆகி போச்சு. எப்பதான் அனுபவத்தை கற்றுக்கொள்ள போறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரிக்குதே அன்றி குறைந்த மாதிரி தெரியலையே. இந்த மின்வெட்டானது ஆரம்பத்தில் ஒரு 4 மணி நேரம் இருந்தது, அதற்கு பிறகு ஒரு 3 மணி நேரமா குறைந்தது. இப்போ 1 மணி நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. பரவாயில்லப்பா, இந்த ஆட்சி சரியான இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் போயிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் அனுபவம் இல்லை என்றாலும் அதற்கு பிறகு பாடம் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நாளுக்கு நாள் இந்த மின்வெட்டு பிரச்சனையானது மோசமாகி கொண்டே இருக்குது. பல பேர் என்ன சொல்றாங்க, இந்த மின்வெட்டு பிரச்சனையால தான்டா பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழுது, இல்லைன்னா கண்டிப்பா நிகழ வாய்ப்பே இல்லை. முதல்ல மின்வெட்டு பிரச்சனையை தீர்த்துட்டு போங்க. பகல்ல கட்டானா கூட பரவாயில்ல, நைட்ல கட் ஆகுது. இளம் பெண்கள் எங்கேயும் இயற்கை உபாதிக்கு கூட போக முடியலடா. அதனால எல்லா பகுதியும் இருள் சூழ்ந்து இருக்குது. அதனால பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் மின்வெட்டு பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்றாங்க. நேற்று 4 மணி நேரம்னா இன்னைக்கு 5 மணி நேரம் மின்வெட்டானது அதிகரித்து கொண்டுதான் போகுது என்று குறையவே இல்லை. முக்கியமான விஷயம், வெயில் காலம்லாம் போயாச்சு, அப்படி இருந்தும் மின்வெட்டு பிரச்சனையானது அதிகரித்து கொண்டே இருக்குது. மின் பற்றாக்குறையா, அதையாவது சரி பண்ணணும். இல்ல மக்கள் தான் பாத்தீங்கன்னா குடிச்சு காசை கவர்மெண்ட்டுக்கு வரியா கட்டுறானே. அது மட்டும் இல்ல, எத்தனையோ பொருட்களை வாங்கி தீக்கிறாங்க, அதெல்லாம் ஜிஎஸ்டி சேருது. அதனால மின்வெட்டு பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம். இல்ல பணமா இல்ல கவர்மெண்ட்ல வெட்டியாக எத்தனையோ செலவுகள். அதனால ஆக்கப்பூர்வமான இந்த விஷயங்களுக்கு செலவிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏப்பா தமிழகத்துல மின்வெட்டு பிரச்சனையே இல்லப்பா அப்படின்னு தொழில்துறையினர் இங்க வருவாங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஏன்னா எப்போ உட்காந்து பேசலான்னு பார்த்தாலும் கரண்ட் பாதியில் போயிடுது, இல்லை தொடங்கத்துக்கு முன்னாடியே போயிடுது. விஷயத்தை எப்போ சொல்றது? அதனால நம்ம பேச வந்த விஷயத்துக்கு போவோம். இவங்க திருத்தி கொள்ள மாட்டாங்க, மக்கள் தக்க பாடம் புகட்ட போறாங்க. ஆதவர்ஜுனாவினுடைய ஆபரேஷன் ஆதவர்ஜுனா அதிமுகவை புதுப்பிக்க புதிய திட்டம். இதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். செங்கோட்டையன் சொன்னாரு, இன்றைக்கு தமிழகத்திலேயே மூத்த ஒரு அரசியல் ஆளுமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை பத்தி நன்கு அறிந்தவர். அண்ணன் சொன்னார், இப்ப அதிமுக என்கின்ற கப்பல் கவிழ்ந்துகிட்டு இருக்குன்னு. அண்ணன் கிட்ட ஒரு திருத்தம், புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுக, புரட்சி தலைவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட அதிமுக கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மூழ்க விடாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று. ஐயா இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார், அப்படி சொல்லுவோம். இன்றையிலிருந்து அப்படி மாத்திருவோம். புரட்சி தலைவர்களுடைய கொள்கையை மதுரை மாநாட்டிலேயே எங்களுடைய தலைவர், எங்க அண்ணன் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் அரசியல் தலைவரா டிக்ளேர் பண்ணார். எப்ப? எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்ப கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை. இந்த வீடியோவில் பாருங்களேன், ஆதவர்ஜுனாவுக்கு அதிமுக மீது ஏகப்பட்ட பாசம். அதிமுகவில் 56 வருடங்களாக பயணித்தவர் நம்ம செங்கோட்டையன். கட்சி என்னைக்கு புரட்சி தலைவர் தொடங்கினாரோ அன்னையிலிருந்து அதிமுக இருக்கின்றார் செங்கோட்டையன். அவருக்கு இல்லாத பாசம், அவருக்கு இல்லாத பரிவு, அவருக்கு இல்லாத அக்கறை, அவருக்கு இல்லாத நேசம். ஆனா ஆதவர்ஜுனாவுக்கு மட்டும் எங்கிருந்து வந்தது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா? செங்கோட்டையன் அதிமுக இருந்தாரு, ஆனா அவரு அதிமுகவை என்னன்னு சொல்றாரு, அது முழுகும் கப்பல், இனிமே அது எங்க ஓட போகுது, அங்க ஏன் இருக்கணும், வாங்க எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு அழைக்கின்றார். ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, அதிமுக எப்படிப்பா முழுகும் கப்பல்னு சொல்ல முடியும்? அதிமுக முழுகும் கப்பல்லாம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் முழுகும் கப்பல். மாத்தி இனிமே சொல்லுங்க, அதிமுக முழுகிறதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றார். அதிமுக இருந்து முக்கிய புள்ளிகள் அத்தனை பேரையும் ஆதவர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா அதிமுகவை முழுக விட மாட்டாங்களாம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள்? ஏண்டா டேய், எங்க மாமியார் இப்பதாண்டா அதிமுக போய் சேர்ந்திருக்கிறாங்க, அதுக்குள்ள அதிமுகவை முழுகடிச்சிட்டா அவங்க எங்கடா இருப்பாங்க? எங்க பிளானே வேறடா. அதிமுகவை கைப்பற்றி அதிமுகவினுடைய அடுத்த சின்னம்மாவாக மாற்ற வேண்டும் என்று நாங்க முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்ற போது எங்க மாமியார அதிமுக முழுகும் கப்பல்னு சொல்ற? அப்படிலாம் கிடையாதுடா. எங்க மாமியாருடைய தலைமையை எவன்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ
அவனையெல்லாம் அப்படியே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிக்கிட்டே இருப்போம். எங்க மாமியாருடைய தலைமையை எவன் ஏத்துக்கிறானோ அவன் அதிமுகவிலே இருப்பான். எங்க மாமியார் அதிமுக தலைமை ஏத்துக்கிட்டாருன்னா தவேகா அதிமுக கூட்டணி உறுதி. எப்படி சொல்றப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் என்னடா கூட்டணி உடன் 53 பேர் தான் வெற்றி பெற்றிருக்கோம், அடுத்த திட்டம் என்ன, சரி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் இந்த லீமா ரோஸை பொறுத்த வரைக்கும் வெற்றி சான்றிதழை கையில வாங்குறாங்க. வாங்கிட்டு வெளியே வருகின்ற பொழுது என்னங்க உங்க கட்சி தோத்து போச்சுங்களா, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடியார் வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேசிட்டு இருக்காரு. நல்ல முடிவு வரும், அதிமுக தவேகா கூட்டணி உருவாக போகுது அப்படின்னு வந்து மூத்த உறுப்பினர் இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. ஆனா நேத்து கட்சிக்கு வந்து இன்னைக்கு வெற்றி பெற்று விட்டு அதிமுக நிலைப்பாடு பற்றி லீமா ரோஸ் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும், ஏமா ஏன் அதிக பிரசித்தனமா பேசிட்டு இருக்கிற, நாங்க தவேகாவுடன் கூட்டணி பேசிட்டு இருக்கோமா உனக்கு தெரியுமா, அதனால கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேட்டியளித்ததுனால லீமா ரோஸ் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகின்றார்கள். நீக்கம் இல்ல தற்காலிக நீக்கம் பண்றோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இல்லையா? லீமா ரோஸுக்கு கட்சியில் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, அந்த பதவியாவது பறிக்கலாம் இல்ல, யாரை கேட்டு பேட்டி கொடுத்த நீ அப்படி எடப்பாடி பழனிசாமி கேட்கலாம் இல்லையா? ஆனா லீமா ரோஸை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசவும் இல்ல, கண்டுக்கவும் இல்ல. இதே லீமா ரோஸை தாண்டி வேற யாராவது ஒருத்தர் ஆமா தவேகா அதிமுக கூட்டணி பேசிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு பேட்டியளிச்சிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் கட்சி பதவியாவது பறிச்சிருப்பாரா இல்லையா? ஏன் லீமா ரோஸ் மீது கை வைக்கல? ஏன்னா பணம் பத்தும் செய்யும். இன்னொரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. தவேகா ஆட்சிக்கு வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் ஆதரவளித்தார்கள். அந்த 25 பேருடைய கட்சி பதவியை பறித்தாரு எடப்பாடி பழனிசாமி. சில பேரை கட்சி விட்டே நீக்கிட்டாரு. ஆனா இந்த லீமா ரோஸுக்கு கட்சி பதவி கொடுத்துருக்காங்க, அந்த பதவியை பறிக்கவில்லை. ரெண்டாவது லீமா ரோஸையும் கட்சி விட்டு எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டவும் இல்லை. என்னையா அது, சிவி சண்முகம் போய் ஓட்டு போட்டாருன்னு சொல்லிவிட்டு சிவி சண்முகத்துடைய மாவட்ட செயலாளர் பறிச்ச. அப்போ லீமா ரோஸுக்கு கொடுத்திருக்கின்ற கட்சி பதவியை பறிக்கணுமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி பறிக்கவே இல்லை. அப்போதே வந்து அதிமுகவினுடைய அதிகார மையமாக லீமா ரோஸு மாறிட்டாங்க. ஏன்னா தேர்தல் பத்திரத்தின் மூலமாக 270 கோடி வந்து எடப்பாடி பழனிசாமி வாங்கியிருக்கிறாராம், தேர்தலில் செலவு செய்திருக்கின்றாராம். அதை தாண்டி மறைமுகமாக நேரடி லிக்விட் கேஷாக அதிமுகவுக்கு செலவு பண்ணிருக்காங்களாம் லீமா ரோஸ். 10 தொகுதிக்கோ 5 தொகுதிக்கோ கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி மேல லீமா ரோஸ் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. அதனால் அதிமுகவினுடைய கண்ட்ரோல் ஆனது லீமா ரோஸ் கையில கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம ஆதுவாட்சினார் சொல்றாரு, அதிமுக முழுகும் கப்பல் அல்ல, அதை எப்படியா இருந்தாலும் நாங்க காப்பாற்றிடுவோம், முழுக விடமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அவங்க மாமியார் அங்க இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்றால் லீமா ரோஸ் துணை பொதுச் செயலாளராக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அதிமுக ஆக்டிவா இருப்பாரு? அவர் போனதுக்கு அப்புறம் லீமா ரோஸ் தான் அதிமுக பொதுச் செயலாளர். எப்படியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எதிராக சாட்டையை சுயத்துகின்ற எடப்பாடி பழனிசாமியே வந்து லீமா ரோஸ் அவர்கள் விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா, வாயை பொத்திக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னா அதிமுக மற்றவங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்குறது ஈஸி இல்லையா? அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ இந்த லாட்டரி மார்பியா கும்பலானது அதை அதிமுகவில் லீமா ரோஸுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய அத்தனை பேருக்கும் அதே டோசேஜை கொடுப்பாங்க, அதை விட கூடுதலாக கூட கொடுப்பாங்க. அத்தனை பேரும் ஜெயலலிதாவுக்கு வேட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வர்ற அரசியல்வாதி கிட்ட கமிஷன் வாங்கிக்கிட்டு கல்லா கட்டி கொண்டு இருந்த சசிகலா அவர்களையே வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு எங்க அம்மா சின்னம்மா, எங்க அம்மா சின்னம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு அரசியலுக்கு கூட்டின்னு வந்து பொதுச் செயலாளர் ஆக்கி கடைசியில முதலமைச்சராகவும் ஆக்க பார்த்தானுங்க அதிமுக இருக்கக்கூடிய அடிமை கூட்டம். அதனால சசிகலா யாருக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, எல்லார்கிட்டையும் வாங்குவாங்க. ஆனா லீமா ரோஸ் வர்றவங்க போறவங்களுக்கு தான் வாரி கொடுப்பாங்க. அதனால கண்டிப்பா லீமா ரோஸுக்கு அதிமுகக்குள்ள எந்த பதவி கொடுத்தாலும் சரி அதிமுக கூட்டமானது ஏற்றுக்கொள்ளும். அதனால அடுத்த கட்ட லெவலுக்கு ஆதுவார்ஜுனா அவர்கள் அங்கதான் காய் நகர்த்துகின்றார். எங்க மாமியாரை வந்து நீங்க துணை பொதுச் செயலாளராக ஆக்கிடுங்க, நீங்க பொதுச் செயலாளராக இருங்க, கட்சிக்கு செலவு அவங்க பார்த்துக்குவாங்க,
நீங்க கட்சி கட்டமைப்பை பாருங்க. அதுக்கப்புறம் நான் கட்சியிலிருந்து யாரையும் இழுக்க மாட்டேன். ஏன்னா எங்க மாமியாரே வந்து துணை பொதுச் செயலாளராக இருக்கும்போது நான் கட்சியிலிருந்து ஆள் இழுக்க முடியுமா? அதனால அதிமுகவில் கை வைக்கல, எங்க மாமியாரை வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்குங்க அப்படின்னு ஆதவாஜனா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேரம் பேசுவாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழி இல்லை, கட்சிக்கு செலவு செய்ய காசு வேணும். அதனால துணை பொதுச் செயலாளர் இருந்துட்டு போட்டோம். அதிமுகவில் முதன்முறையாக ஒரு பெண்ணுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். ரெண்டாவது, ஆதவர்ஜனா பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து யாரையோ தூக்குறார், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா லீமா ரோஸை மட்டும் ஏன் தூக்கல ஆதவர்ஜனா அவர்கள்? ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் வந்து இந்த லாட்டரி மார்ட்டின் குடும்பமானது கோலோச்சனம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவங்களுடைய பிசினஸ் ஒழுங்கா நடக்கணும். எந்த கட்சியில நம்ம ஆள் இருக்காங்களோ அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்காரன் நம்ம மீது நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணணும். அதனால லீமா ரோஸ் அதிமுக இருப்பதுதான் சரியா இருக்கும். அதிமுக எங்கப்பா ஆட்சிக்கு வரப்போகுது, அங்கதான் நிறைய பேர் நம்பிக்கை இழந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்குது. ரெண்டாவது, அதிமுக திமுக கூட்டணி உருவாகாது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். தேர்தலுக்கு பிறகாக அதிமுக திமுக கூட்டணி நிச்சயமா உருவாகும். அப்படி இல்லையா அதிமுக தவேக கூட்டணியே உருவானாலும் உருவாகும் தேர்தலுக்கு பிறகு. திமுக அதிக இடங்களும் தவேக அதிமுக சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் என்றால் அதிமுகவை ஆட்சி கட்டில உட்கார வச்சு தவேகாவே வந்து ஆதரவளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். எப்படியா இருந்தாலும் சரி அடுத்த முறை அதிமுக ஆட்சி கட்டில. அதனாலதான் நம்ம மாமியார் அங்க இருக்கட்டும், தப்பு கிடையாது அப்படின்னு ஆதவாஜனை அவங்க விட்டு வச்சுக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுக தலைமைக்கு நம்ம மாமியாரை முன்னிறுத்துவோம். எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலாம், என்ன மற்றவங்களை காசு கொடுத்து வாங்கிடுவோம், எம்எல்ஏக்களே காசு கொடுத்து வாங்குறோம், அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு ஆதவாஜனா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை புதுப்பிப்பதற்காக புதிய திட்டத்தை போட்டிருப்பதாக சமூக வலைதளத்தில் போயிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சிக்காரங்க ஒழுங்கா நடந்துக்கலனா அவங்கள மிரட்டுறாரோ இல்லையோ, ஆனா லீமா ரோஸ் யாரு லாட்டரி மார்ட்டின் மீது குற்றச்சாட்டு வச்சாலும் இல்ல தவேகா மீது என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் லீமா ரோஸ் அவர்கள் கட்சியில் இருந்துகிட்டே வந்து அதிமுக காரங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. எப்படி நீ வந்து அதிமுகவில் இருந்துகிட்டே வந்து மார்ட்டின் குடும்பத்தை தப்பா சொல்லலாம்? நாங்களும் அதிமுக தான் இருக்கிறோம், நீயும் அதிமுக இருந்துகிட்டு எப்படி என்ன நீ குறை சொல்லலாம் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. எங்களை நீ தப்பா பேசுன்னு வச்சுங்களேன், நாங்க நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு போட்டுருவோம், அதுக்கப்புறம் நீ பல கோடி கொடுக்க வேண்டியதா இருக்கும், வாய்மொழி சும்மா இரு அப்படின்னு அதிமுகவில் லீமா ரோஸுக்கு எதிராக அந்த குடும்பத்துக்கு எதிராக பேசுறவங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காரு இந்த லீமா ரோஸ். உடனடியாக சமூக வலைதளத்துல இந்த மிரட்டல்லாம் வந்து தீயா பரவிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணும், ஏமா கட்சிக்காரங்களை ஏன் மிரட்டிட்டு இருக்க, இப்படியே மிரட்டிட்டு இருந்து வச்சுக்கலாம் உன் கட்சி பதவியை பறிச்சிடுவேன், நீ பொதுச்செயலாளரா இல்ல நான் பொதுச்செயலாளரா, எப்ப பார்த்தாலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல்படுற. அதிமுக பொறுத்த வரைக்கும் தவேகா மீது விமர்சனம் வைக்கிறாங்க. தவேகாவில் வந்து பாத்தீங்கன்னா லாட்டரி மாஃபியா கும்பலானது ஆதிக்கம் செலுத்துக்குதுன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா அவர்கள் வந்து திட்டுறாங்க. நீ அதிமுக இருந்து திட்டுகின்ற வார்த்தைய அதிமுக இருந்துகிட்டே வந்து நீ வந்து திட்டுறவங்களை திட்டுறியே, ஏமா லீமா ரோஸ் கவனிப்பே இருக்க மாட்டே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கணும். ஆனால் அதிமுகவினருக்கு லீமா ரோஸ் மூலமாக எவ்வளவு மிரட்டல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கின்றார். இதுல இருந்தே நல்லா தெரியுது, நான் பொதுச்செயலாளர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னா கூட எடப்பாடி பழனிசாமி சும்மா விட்டு கொடுப்பார் பொழுது, உனக்கு என்ன பணம் தானே அப்படின்னா அதை வாங்கின்னு வாய் அடிச்சு நிற்பார் பொழுது. அதனால தான் ஆதவர்ஜனா சொல்றாரு, அதிமுக ஏன் முழுகும் கப்பலாவது, நாங்க அதை கைவிடவே மாட்டோம், எடப்பாடி தான் முழுகும் கப்பல்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்குறாரு. கட்சியை சரியா வழி நடத்த மாட்டாருப்பா, எங்க மாமியார் கிட்ட கொடுப்பா அப்படின்னு ஆதவர்ஜனா மூலமாகவே வந்து அதிமுகக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நாளைக்கு லீமா ரோஸே வந்து பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அதுக்குதான் செங்கோட்டையன் முழுகும் கப்பல் என்று சொல்லுகின்ற போது அப்படி சொல்லாதீங்கோ அப்படின்னு படபடத்து ஓடி வந்து நம்ம செங்கோட்டையனுக்கு அறிவுரை சொல்றாரு. பார்க்கலாம், லீமா ரோஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் அதிகார மையமாக இப்போதே செயல்படுகின்றார்கள். என்ன ஒண்ணு வெளிப்படையா இன்னும் அறிவிக்கவில்லை, எப்போது அறிவிப்பாங்க என்று பொறுத்து பார்க்கலாம். நன்றிங்க.